හයිමේ වුණාව ඇඟීම් ඉලන්දු போன உணர்வு ඉලන්දු போன உணர்வு යමක් අයිමි කළා වගේ ඇඟීම් ஏதோ ஒன்றை வாழ்க்கையில் இழந்து போன மாதிரி යමක් යම් කිසි දෙයක් ජීවිතේ නැති කළා වගේ අයිමි කළා වගේ ඇඟීමක් ඔබගේ ජීවිතේ ஏதோ ஒன்று வாழ்க்கையில இழந்து போனதான ஒரு உணர்வு உங்கள் வாழ்க்கையில සමහර වෙලාවලදී ජීවිතේ වාක් වෙලාවලේ මොනවාද කරන්න කියලා දන්නේ නැති මොහොතක් அநேக நேரங்களிலே வாழ்க்கையிலே ஒரு சில சந்தர்ப்பங்கள் வரும் வாழ்க்கையிலே என்ன செய்வதென்று தெரியாத நிலை මගේ ජීවිතේ මේ වගේ කාලවල උගාක් ඇවිල්ලා තියෙනවා என் வாழ்க்கையில கூட இப்படியான காலங்கள் அநேகம் வந்ததுண்டு මොනවාද කරන්න කියලා දන්නේ නැති මොහොත என்ன செய்வதென்று அறியாத சந்தர்ப்பங்கள் සමහරවිට අපි උස්ම ගන්නව නමුත් අපි ජීවත් වෙන්නේ சில நேரங்களிலே நாங்கள் மூச்செடுக்கிறோம் சுவாசிக்கிறோம் ஆனால் வாழ்வதில்லை අද උගාක් අය උස්ම ගන්නව විතරයි හැබැයි ජීවත් වෙන්නේ இன்று அநேகர் சுவாசிக்கிறார்கள் மாத்திரமே ஆனால் வாழ்வதில்லை ඒ වගේ තත්ත්වෙ උගාක් දෙනෙක් මෙතනත් ඉන්නවා அப்படியான நிலையில இந்த இடத்திலே கூட அநேகர் இருக்கிறீர்கள் මොනවාද සිදුවෙයි කියලා දන්නේ නැති තත්වෙක කැළඹිලා අද උගාක් දෙනෙක් ජීවත් වෙනවා என்னதான் நடக்குமோ என்கிற கலங்கிய நிலையிலே என்ன நடக்குமோ என்று தெரியாத கலங்கின சூழ்நிலையிலே அநேகர் இருக்கிறீர்கள் උගාක් අයගේ ලයිෆ් එක අර්ථයක් නැතුව අරමුණක් නැති විදිහට යනවා அநேகருடைய வாழ்க்கை நோக்கம் இல்லாமலும் அர்த்தம் இல்லாமலும் போய் கொண்டிருக்கிறது හැබැයි එහෙම නොවේ පටන් ගත්තේ ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது அப்படி அல்ல ஆரம்பித்தது ජීවිතේ ලස්සනට තියන්න ඕනේ කියලා පටන් ගත්තා හැබැයි ජීවිතේ යම්කිසි ප්‍රශ්නයක් නිසා මොනවාද කරන්න කියලා දන්නේ வாழ்க்கை அழகாய் இருக்க வேண்டும் என்று ஆரம்பித்த நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை நிமித்தம் என்ன செய்வதென்று அறியாது இருக்கிறீர்கள் හැබැයි මා එක දෙයක් කියන කැමතියි ஆனால் நான் ஒன்று சொல்ல ඔබ விரும்புகிறேன் මොන කැළඹුණා වූ තත්ත්වයේ ඔබ සිටි අතරේ நீங்கள் எப்படிப்பட்ட கலங்கின நிலைமையிலே நீங்கள் இருந்தாலும் මොන දෙයක් කරන්න කියලා දන්නේ නැති තත්ත්වයක ඔබ සිටි අතරේ என்னத்தான் செய்வதென்கிற தெரியாத நிலையிலே இருந்தாலும் දෙවියන් වහන්සේ ඔබගේ වාතාවරණය ගැන ඉතලා දෙවියන් වහන්සේ කැළඹිලා නැහැ தேவன் உங்கள் சூழ்நிலைகளை நினைத்து அவர் கலங்கின நிலையிலே இல்லை සමහර වෙලාවෙ ஒரு சில நேரங்களில දරුවන්ගේ ජීවිතේ ප්‍රශ්නක් ආවම பிள்ளைகள் வாழ்க்கையிலே பிரச்சனை வந்தது උන් කැළඹිලා ඉන්න මොහොතේ அவர்கள் கலங்கி இருக்கும் பொழுது දෙමව්පියන් කැළඹෙනවා பெற்றோர்கள் උන්ට கலங்குகிறார்கள். දන්නේ මොනවද කරන්න කියලා அவளுக்கு தெரியாது என்ன செய்வது என்று නමුත් දෙවියන් වහන්සේම නොවේ ஆனா தேவன் அப்படி அல்ல උන්වහන්සේ හැම දෙයක්ම දන්නවා அவர் எல்லாம் அறிவார் උන්වහන්සේ සියල්ල දන්නව දෙවියන් වහන්සේ அவர் எல்லாம் அறிந்த මම தேவன் මේ රාත්‍රී කියන්නේ කැමති දෙවියන් වහන්සේ ඔබගේ ඉසේ තියෙනව හැම කෙස්කා පවා උන්වහන්සේ ගණන් අරන් තියෙනවා இன்று இரவு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உங்கள் தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியை கூட அவர் கணக்கில் ඔබ හිතනවා මේ ප්‍රශ්න විශාල ලෙසයි කියලා නමුත් මම කියන්නේ කැමති දෙවියන් වහන්සේ දන්නේ නැතුව ඔබගේ කෙස්කා වලින් එකක් හරි දන්නේ නැතුව වැටෙන්නේ நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த பிரச்சனையானது பெரிதாய் போகும் என்று ஆனால் நான் சொல்லுகிறேன் தேவன் அறியாமல் உங்கள் தலையில இருந்து ஒரு முடியினும் கீழே விழாது ඔබට මොනවාද වෙන්නේ මොනවාද වෙන්න යන්නේ කියලා දන්න තියෙන්න පුළුවන් නමුත් දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතය සම්පූර්ණයෙන්ම දැනගෙන සිටිනවා உங்கள் வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்ன நடக்க போகிறது தெரியாமல் இருக்கலாம் ஆனா தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அறிந்திருக்கிறார் දෙවියන් වහන්සේ ඔබගේ ස්ථාවරය දැනගෙන ඉන්නවා දෙවියන් වහන්සේ ඔබගේ පවුල දැනගෙන ඉන්නවා தேவன் உங்கள் நிலையை அறிந்திருக்கிறார் தேவன் உங்கள் குடும்பத்தை அறிந்திருக்கிறார் ඔබ මේ මොහොතේ මොනවාද පසු කරගෙන ඉන්නේ කියන උදයක් උන්වහන්සේ දැනගෙන සිටිනවා நீங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கூட எதை கடந்து கொண்டு போகிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறார் සමහර වෙලාවට මේ ප්‍රශ්නෙන් කොහොමද එළියට යන්නේ කියලා දන්නේ නැතු තත්ත්වයක ஒரு சில நேரம் இந்த பிரச்சனையிலே நான் என்ன செய்வேன் இதிலே எப்படி தப்பித்துக் கொள்வதற்கு தெரியாத நிலையில இருக்கலாம் බයිබලයේ යෝහන් 6 වෙනි පරිච්ඡය வேதத்திலே யோவான் 6ஆம் அதிகாரம் 5 වෙනි වචනේ සහ 6 වෙනි වචනය 5ஆம் 6ஆம் வசனங்கள் වනාන්තර යේසුස් වාසය සිටින මොහොතේ 5000 පුරුෂයන් පමණක් வனாந்தரத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது 5000 புருஷர்கள் மாத்திரம் උන්වහන්සේගේ වචන ආණ්ඩාවා அவருடைய வார்த்தையை கேட்க வந்தார் පුරුෂයන්ගේ ගණන් පමණයි දාලා තියෙන්නේ அந்த இடத்திலே புருஷர்களுடைய எண்ணிக்கை மாத்திரம் போடப்பட்டிருக்கிறது ස්ත්‍රීන් දරුවන් සමග බලන මොහොතේ 12000ක් නැත්නම් 15000ක් ඉඳලා තියෙනවා பெண்கள் அதே போல சிறு பிள்ளைகளை பார்த்தார் 12000 15000 கூட இருக்கலாம் විශාල සෙනගක් பெரும் திரளான ஜனங்கள் වනාන්තර විශාල සෙනගක් வனாந்தரத்திலே பெரும் திரளான ඒ ஜனங்கள் සෙනගුන් වහන්සේගේ වචනේ අහගෙන හිටියා அந்த ஜனங்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා 5 වෙනි වචනේ 5 வசனம் கூறுகிறது යේසුස් වහන්සේ ඇස්සොස්වා තමන් ළඟට මාත් සමුගයක් එන බව දැක මොවුන්ට කන්නට දෙන්නට
අපි කොතනේ රොටි මිලේට ගනිමුදයි පිලිප්ගෙන් ඇසු සේක. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்திலே வருவதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். 6 වෙනි වචනේ. ஆறாம் வசனம். තමන් කරන්ට යන්නේ කිමෙක්ද කියා තමන්ම දැනගෙන ඔවුන් සෝදිසි කරන පිණිස මෙසේ කීසේක. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். තමන් කරන්ට යන දේ කිමෙක්ද කියා තමන් දැනගෙන තාම් செய்ய போகுது அறிந்திருந்தோம். තමා කරන්ට යන්නව දේ කුමක්ද කියලා දැනගෙන සිටියා. தாம் செய்ய போகிறது என்னதென்பதை அவர் அறிந்திருந்தார். යේසුස් වහන්සේ දැනගෙන සිටියා. இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். තමා දැන් මොනවද කරන්ට යන්නේ කියලා. தான் இப்பொழுது என்ன செய்ய போகிறார் என்று උන්වහන්සේ දැනගෙන සිටියා. அவர் அறிந்திருந்தார். 15000ක් විතර සෙනඟ 15000 அளவுக்கு ஜனங்கள். යේසුස් වහන්සේ ඇරිලා කිව්වා ගෝලයන්ට මොවුන්ට කෑම දෙන්න. இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து சீசர்களுக்கு சொன்னார், இவருக்கு உணவு கொடுங்கள். ඔවුන්ට හිටපු ගමන් ප්‍රශ්නයක් ඇති වුණා. அவளுக்கு சடுதியாக ஒரு பிரச்சனை හිතලා உண்டானது. බලන්න. நினைத்து பாருங்கள். 15000ක් සෙනඟට කෑම දෙනවා නම් කොහමද? 15000 பேருக்கு உணவு கொடுக்கிறது என்றால் எப்படி இருக்கும்? විශාල ප්‍රශ්නයක්. பெரிதான ஒரு பிரச்சனை. විශාල ප්‍රශ්නයක්. பெரிதான ஒரு பிரச்சனை. ගෙදර අය දෙන්නට කෑම දෙන එක ලේසි නොවේ. வீட்டிலே 6 பேருக்கு உணவு கொடுப்பது லேசல்ல. මේ ගෝලයන්ට 15000කට කෑම දෙන්න කිව්වා. இந்த சீசர்களுக்கோ 15000 பேருக்கு உணவு கொடுக்க சொன்னார். යේසුස් වහන්සේ උන්ගේ ඉදිරියේ අභියෝගයක් තැබුවා. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பதாக ஒரு சவாலை நிறுத்தினார். යම්කිසි අභියෝගයකට මුහුණ දුන්නා. ஒரு சில சவாலுக்கு முகம் கொடுத்தார்கள். යම්කිසි අභියෝගයකට මුහුණ දුන්නා. ஒரு சவாலுக்கு முகம் கொடுத்தார்கள். දැන් මොනවද කරන්නේ? இப்பொழுது என்ன செய்வது? විශාල ප්‍රශ්නයක්. பெரிதான பிரச்சனை. 15000. 15000. මම මේක කොහොමද කරන්නේ? நான் இதை எப்படி செய்வது? මේ වගේ ප්‍රශ්නෙක ඔබ ඉන්නවා. இன்றும் இப்படியான பிரச்சனை මගේ ඉදිරියේ විශාල ප්‍රශ්නයක්. எனக்கு முன்பதாக பெரிய பிரச்சனை. මේක කොහොමද ඉවර කරන්නේ? இதை எப்படி முடிப்பது? මේක කොහොමද මුහුණ දෙන්නේ? இதற்கு எப்படி முகம் கொடுப்பது? ඇයි? ஏன் මේ ප්‍රශ්න විසඳන්න බැරි තනක්. இந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியாத ஒரு நிலை බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது. ඒක වනාන්තරයක්. அது ஒரு வனாந்திரம். ඒක වනාන්තරයක්. அது வனாந்திரம். එතන කඩවල් නැහැ. அங்கு கடைகள் இல்லை, කෑමවල් නැහැ. உணவுகள் இல்லை. ඒත් කඩයක් තිබුණත් ඇරේ அங்கு ஒரு கடை இருந்தாலும் පිටියාගන් කෑම අතන රොටි අතන ගියත් ඇරේ மா எடுத்து அப்பம் செய்ய போனாலும் 15000කට කෑම දෙන්න 15000 பேருக்கு உணவு கொடுக்க රොටි අතනම සතියක් යයි. அப்பம் செய்யவே ஒரு கிழமை செல்லும். කරන්න බැරි දෙයක්. அது செய்ய முடியாததொன்று. අද මේ රාත්‍රී இன்று இரவு ඔබට විසඳන්න බැරි ප්‍රශ්නයකින් ඔබ සිටිනවා. உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையிலே நீங்கள் ඔවුන්ට இருக்கிறீர்கள். මේක කොහොමද කරන්න කියලා දන්නේ නැහැ. அவர்களுக்கு இதை எப்படி செய்வது என்று தெரியாது. ලොකු අභියෝගයක්. பெரிதான ஒரு சவால். යේසුස් වහන්සේ උන්ව සෝදිසි කළ බැලුවා. இயேசு கிறிஸ்து அவர்களை சோதித்து பார்த்தார். ගෝලයන් කැළඹී සිටියා. சீசர்கள் கலங்கியிருந்தார்கள். ඔවුන් කැළඹුණා. அவர்கள் கலங்கினார்கள். නමුත් යේසුස් වහන්සේ ஆனால் තමා මොනවාද කරන්නේ යන්නේ කියලා උන්වහන්සේ දැනගෙන සිටියා. ஆனால் இயேசுவோ தான் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். මේ මොහොත ඔබගේ ප්‍රශ්නට ඔබ මොනවාද කරන්නේ කියලා ඔබ දන්නේ නැතුව කැළඹිලා ඇති. නමුත් යේසුස් වහන්සේ දන්නවා උන්වහන්සේ මේ ප්‍රශ්නට මොනවාද කරන්න ඕනේ කියලා. இன்று உங்கள் வாழ்க்கையிலே கூட இந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய போகிறோம் என்கிற சூழ்நிலையை அறியாமல் கலங்கியிருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு நன்றாய் தெரியும் உங்கள் பிரச்சனைக்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்று. ගෝලයන් මේ ප්‍රශ්න කොහොමද විසඳන්නේ? சீசர்கள் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பார்கள்? ඔබගේ පවුලේ දැන් ප්‍රශ්නයක් තියෙනවා. இப்பொழுது உங்கள் குடும்பத்திலே ஒரு பிரச்சனை මේ இருக்கிறது. ප්‍රශ්නේ ඉවර කරන්න දන්නේ නැහැ ඔබට. இந்த பிரச்சனையை முடிக்க உங்களுக்கு தெரியாது. මේක කරන්න බෑ. இது செய்யவே முடியாது. නමුත් උන්වහන්සේ දන්නවා. ஆனால் அவர் அறிவார். උන්වහන්සේ දන්නවා. அவர் அறிந்திருக்கிறார். ඒ වාතාවරණය උන්වහන්සේ දැනගෙන සිටිනවා. அந்த சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறார். මේ වාතාවරණය මේ ප්‍රශ්නය මොන විදියට ඉවර වෙයි කියලා උන්වහන්සේ දන්නවා. இந்த சூழ்நிலையிலே இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு எப்படி முடியும் என்பதும் அவர் அறிந்திருக்கிறார். හැම දෙයක්ම උන්වහන්සේගේ පාලනේ තියෙන්නේ. எல்லாமே அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. ඔබගේ පවුල දෙවියන් වහන්සේගේ පාලනේ තියෙන්නේ. உங்கள் குடும்பம் அவருடைய ஆளுகைக்குள்ளே. ඔබගේ පවුල පුරුෂයාගේ පාලනේ, භාර්යාගේ පාලනේ, දරුවන්ගේ පාලනේ නොවේ. හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේගේ
තමන්ගේ පාලනේ තියෙන්නේ. உங்கள் குடும்பமானது கணவனிடத்திலேயோ மனைவியினிடத்திலேயோ பிள்ளைகளிடத்திலேயோ ஆட்சி அல்ல, அவருடைய ஆள்கைக்குள்ளே உங்கள் குடும்பம் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ තමන්ගේ පාලනේ හැම දෙයක්ම තබා තිබෙනවා. தேவன் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே எல்லாமே வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ උන්ට අභියෝගයක් දුන්නා. தேவன் அவளுக்கு ஒரு சவாலை උන් අභියෝගයට මුහුණ දුන්නා. அவர்கள் சவாலுக்கு முகம் கொடுத்தார். 15000කට කෑම කොහොමද දෙන්නේ? 15000 பேருக்கு எப்படி உணவு கொடுப்பது? ගෝලයන් 12 දෙනාම එක එක දේවල් කතා කළා. 12 சீசர்களும் ஒவ்வொன்றை උන් பேசினார்கள். කැළඹිලා කතා කළේ. அவர்கள் கலக்கமடைந்து பேசினார்கள். එක්කෙනෙක් කිව්වා ஒருவர் சொன்னார், මේක වනාන්තරය. இது ஒரு வனாந்தரம். මෙතන මේ ප්‍රශ්නේ විසඳෙන්නේ නැහැ. இங்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. තව කෙනෙක් කිව්වා இன்னும் ஒருவர் சொன்னார், වෙලාව බරක් වුණා. நேரம் தாமதமாகிவிட்டது. ඇයි? ஏன்? කලින්ම කිව්වත් ඒක මොනවද කරන්න තිබුණා? ஏற்கனவே சொல்லியிருந்தால் ஏதாவது ஒன்றை මේ செய்திருக்கலாம். ප්‍රශ්න ලොකු දුරට ගිහිල්ලා ඉවරයි. இப்பொழுது இந்த பிரச்சனை මේ பெரிதாகிவிட்டது. ප්‍රශ්නය උඟක් ආරවුල ඇවිල්ලා කැළඹීම ඇවිල්ලා අනලා දාලා වැඩි. දැන් ප්‍රශ්න දිග දුරට ගිහිල්ලා ඉවරයි. இப்பொழுது இந்த பிரச்சனையானது குழப்பம் அடைந்து கலங்கி இப்பொழுது மோசமான சூழ்நிலையிலே இப்பொழுது இந்த பிரச்சனை நீண்டு දැන් போயிருக்கிறது. ප්‍රමාද වැඩි. இப்பொழுது தாமதமாகிவிட்டது. එදා මේ වගේ දෙයක් කරලා තිබුණා. அன்று இப்படி ஒன்று செய்திருந்தால், එදාම මට මේ ප්‍රශ්න විසඳන්න තිබුණා. அன்றே இந்த பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு கிடைத்திருந்தால். හැබැයි මේක මෙතන කරන්න බෑ. ஆனால் இங்க இதுக்கு சாத்தியமே இல்லை. තව කෙනෙක් කිව්වා இன்னொரு ஒருவர் சொன்னார், මෙතන රෙදිකාසේ 200ක් තිබුණත් ඇයි? இந்த இடத்திலே 200 வெள்ளிக்காசு இருந்தாலும் கூட, තියනා කියලා කිව්වේ නෑ. இருக்கிறதுன்னு சொல்லவில்லை, තිබුණත් ඇයි? இருந்தாலும் கூட ඒක මදි. அது போதாதே. තමන්ගේ බලය මදි. தன்னுடைய பலன் போதாது. අපි ගම ශක්තිය මදි. எங்களிடத்திலே பலன் මේ போதாது. ප්‍රශ්නේ විසඳන ශක්තිය මදි. இந்த பிரச்சனைக்கு தீர்வை பெற பலன் போதாது. සමහර අය මොනවද කියන්නේ? ஒரு சிலர் என்ன சொல்வார்கள், මට වඩා අරයා ශක්තිමත්. என்னை விட அவர் பலசாலி, මට වඩා එයා සල්ලි වීදම් කරනවා. என்னை விட அவர் பணம் මට වඩා செலவழிக்கிறார், ඒගොල්ලන්ට මනුෂ්‍යයන් වැඩි. எங்களை விட ஆள்பலம் அவர்களுக்கு இருக்கிறது, අපිට වඩා ඒගොල්ලන්ගේ ඒ ප්‍රශ්න ලොකු වැඩි. எங்களை விட அவர்களுக்கு அந்த பிரச்சனை பெரிதா இருக்கிறது. මේකෙන් කිසිම දෙයක් කරන්න බෑ. இதிலே ஒன்றுமே செய்ய முடியாது. මගේ මේ පොඩි පඩියෙන් කොහොමද මේක කරන්නේ? எனக்கு கிடைக்கிற இந்த சின்ன சம்பளத்துல என்னத்தை මම செய்வது? ගෑනු කෙනෙක්. நான் ஒரு பெண்ணே, මම කොහොමද කරන්නේ? நான் எப்படி செய்வது? මම කියන කැමති. நான் சொல்ல விரும்புகிறது, බයිබලේ 6 වෙනි වචන සඳහන් කරලා තියෙනවා. வேதத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது, තමා කරන්න යන දේ උන්වහන්සේ දැනගෙන සිටිනවා. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தார். මගේ සහෝදර සහෝදරයනි, என் சகோதரனே சகோதரியே, ඔබගේ ප්‍රශ්නේ කොහොමද ඉවර වෙන්නේ කියලා ඔබට දන්නේ නැහැ. නමුත් මගේ දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ කෙනෙක් ඉන්නවා. උන්වහන්සේට දන්නවා මේ ප්‍රශ්නය කොහොමද ඉවර කරන්න ඕනේ කියලා. உங்கள் பிரச்சனை உங்களுக்கே தீர்க்க முடியாது. என் சகோதரியே, இந்த இடத்துல நீங்க ஒருவர் இருக்கிறீர்கள், அவருக்கு தெரியும் உங்கள் பிரச்சனைக்கு எப்படி தீர்வை கொடுப்பது මේ என்று. ස්ථානයේ කෙනෙක් ඉන්නවා. இந்த இடத்துல ஒருவர் இருக்கிறீர்கள், ඔරුවර ඉරිකරා. ஒருவர் இருக்கிறார், කෙනෙක් සිටිනවා. ஒருவர் இருக்கிறார். ඒ කෙනා තමයි යේසුස් වහන්සේ. அவர்தான் இயேசு. උන්වහන්සේ ඔබ ළඟ සක්මන් කරනවා. அவர் உங்கள் அருகிலே உலாவுகிறார். මම මේ රාත්‍රියේ කතා කරන මොහොතේ நான் இந்த இரவு பேசிக் கொண்டிருக்கும் සුදු වස්ත්‍රයක් ඇඳගෙන කෙනෙක් මේ ස්ථානයේ සක්මන් කරනවා. வெண் வஸ்திரம் தரித்த ஒருவர் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ ඔබ දෙස බලලා කියනවා, அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், "වා හිතන්න එපා මේ ප්‍රශ්න ලොකු වුණා කියලා. நீ நினைக்க வேண்டாம் இந்த பிரச்சனை உனக்கு பெரிதானது என்று. ඔබ හිතන්න එපා මේක කල් ගියා කියලා. நீ நினைக்க வேண்டாம் இது கால தாமதமானது මේක என்று. කරන්න තරම් ශක්තිය නැහැ කියලා හිතන්න එපා. இதை செய்ய பலன் இல்லை என்று நினைக்காதே. මම මේ ප්‍රශ්නේ කොහොමද ඉවර කරන්නේ කියලා මට දන්නවා." எனக்கு தெரியும் இந்த பிரச்சனையிலே எப்படி நான் இந்த பிரச்சனையை தீர்ப்பேன் என்று. දෙවියන් වහන්සේ කවදාත් කිසිම ප්‍රශ්නයක් කැළඹෙන්නේ නැහැ. தேவன் ஒரு நாளும் எந்த பிரச்சனைக்கும் கலங்கினதே இல்லை. මම ඔබට කිව්වාගේ ඊයේ දවසේ පළවෙනිදා நான் உங்களுக்கு 1ஆம் தேதி சொன்னேன், පළවෙනිදා අරේට 12ට එක දෙයක් කෙලින්ම ඉවර වුණා. 1ஆம் தேதி சரியாக 12 மணிக்கு ஒரு காரியம் முழுமையாய் சரியாய் வந்தது. මනුෂ්‍යෙක් නිතර නිතර ප්‍රශ්න කළා. ஒரு மனிதன் எந்த நேரமும் பிரச்சனை போட்டான். ඒ ප්‍රශ්න අපි හිතුවෙත් නැහැ. அந்த பிரச்சனையை நாம் நினைக்கவும் இல்லை. ඒක නිකම්ම යාට ප්‍රශ්නයක් ඇවිල්ලා ඒ ප්‍රශ්නේ ඉවර වුණා. அந்த பிரச்சனை அவருக்கு ஒரு பிரச்சனையாகி அது அப்படியே பிரச்சனை போய்விட்டது. දෙවියන් වහන්සේ தேவன் උන්වහන්සේ දන්නවා කොහොමද මොන දෙයක් කරන්න ඕනේ කියලා උන්වහන්සේ දන්නවා. அவர் அறிந்திருக்கிறார் எப்படி எதை செய்ய வேண்டும் என்று. දෙවියන් වහන්සේ දන්නවා උස්සන්න ඕන කෙනා උස්සන්න. தேவனுக்கு தெரியும் தூக்க வேண்டியவனை தூக்க. දෙවියන් වහන්සේ දන්නවා ගේන්න ඕන කෙනාව ගේන්න. தேவனுக்கு தெரியும் வரவழைக்க வேண்டியவனை வரவழைக்க. මේ රාත්‍රී මොන ප්‍රශ්නියක්ද? இந்த இரவில் என்ன பிரச்சனையோடு ඔබ இருக்கிறது? කෙනෙක් කැමති.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ඔබ අදවද කියන්න ඕනේ. உங்கள் இருதயத்தில் நீங்கள் சொல்ல ඔබ வேண்டும். හැමතිස්සෙම කියාගෙන ඉන්නවා. நீங்கள் அடிக்கடி මට சொல்லிக் මොනවද கொண்டிருக்கிறீர்கள். කරන්න කියලා දන්නේ නැහැ. எனக்கு என்ன செய்வதென்று தெரியாது. නතර කන්න එක. நிறுத்துங்கள் அதை. ඒක කියන එක නතර කන්න. அது சொல்வது நிறுத்துங்க. කතා කරන්න. பேசுங்க. මේ ප්‍රශ්නයෙන් කොහොමද එළියට එන්නේ කියලා දෙවියන් වහන්සේට දන්නවා. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பது தேவன் මේ அறிவார். ප්‍රශ්නේ කොහොමද ඉවර කරන්න කියලා දෙවියන් වහන්සේ දන්නවා. இந்த பிரச்சனையை எப்படி முடிப்பது என்பதையும் தேவன் அறிந்திருக்கிறார். මොන අභියෝගයක් වුණත් අතරේ උන්වහන්සේට මොනවද කරන්න ඕනේ කියලා දන්නවා. எப்படிப்பட்ட சவாலா இருந்தாலும் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். මගේ ප්‍රශ්නේ කොහොමද ඉවර වෙයි කියලා උන්වහන්සේ දන්නවා. என் பிரச்சனை எப்படி தீர்வடையும் என்பது அவர் அறிவார். ඇයි? ஏன்? හැමදාම උන්වහන්සේගේ පාලනේ තියෙන්නේ. எல்லாமே அவர் ஆளுகைக்குள்ளே මොන இருக்கிறது. ප්‍රශ්නයක් වුණත් අතරේ මොන අවශ්‍යතාවයක් වුණත් අතරේ උන්වහන්සේට දන්නවා මේ ප්‍රශ්නේ කොහොමද ඉවර වෙයි කියලා. என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்ன தேவையா இருந்தாலும் அவர் அறிந்திருக்கிறார் இந்த பிரச்சனை எப்படி முடியும் என்று. ඔබ මේ රාත්‍රියේ මොන ප්‍රශ්නෙන්ද පසු කරගෙන යන්නේ? இன்று இரவிலே நீங்கள் எந்த பிரச்சனையை கடந்து போய் මොන கொண்டிருக்கிறீர்கள்? ප්‍රශ්න මුණ දීගෙන ඉන්නවද? எந்த பிரச்சனைக்கு முகம் ඔබ கொடுக்கிறீர்கள்? කැළඹිලා හිටියද? நீங்கள் கலங்கியிருந்தாலும் දෙවියන් වහන්සේ කැළඹිලා නැහැ. தேவன் கலங்கினதில்லை. අයියෝ මම මොනවද කරන්න යන්නේ කියලා කැළඹිලා නැහැ. ஐயோ நான் என்ன செய்வேன் என்று கலங்கவில்லை. දෙවියන් වහන්සේ සියල්ල දැනගෙන සිටිනවා. அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். හැම දෙයක් උන්වහන්සේගේ පාලනේ තබා. எல்லாமே அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. බයිබලයේ සඳහන් කළ තියෙනවා. வேதம் சொல்லுகிறது. යෝසෙප් කෙනා මනුෂ්‍යගේ யோசேப் என்கிற மனிதன் සහෝදරන හැම කෙනාම එකතු වෙලා ඔව්ව වලේ දැම්මා. சகோதரர்கள் எல்லாம் இணைந்து அவனை கிடங்கிலே போட்டார்கள். ඔව්ව වලේ දාන මොහොතේ அவனை குழியிலே போடும் பொழுது දෙවියන් වහන්සේ දැනගෙන හිටියා. தேவன் அதை அறிந்திருந்தார். වලේ දැම්මට குழியிலே போட்டான். ඔව් රජ පුටුවට යයි කියලා. அவன் ராஜ අද මේ சிங்காசனத்துக்கு රාත්‍රියේ போனான். මා කියන කැමති. இன்று நான் உங்களுக்கு අද சொல்லுகிறேன். ඔබ වලේ වැටිලා හිටියට இன்று நீங்கள் குழியிலே දෙවියන් වහන්සේ விழுந்திருந்தாலும் දන්නවා ඔබ தேவன் උසස් වෙන්න යනවා කියලා. தேவன் அறிந்திருக்கிறார் நீங்கள் ඔබ உயர වලේ හිටියට போகிறீர்கள். දෙවියන් වහන්සේ දන්නවා ඔබ මා උසස් දෙවියන් වහන්සේ උසස් කරන බව. நீங்கள் குழியில இருந்தாலும் தேவன் அறிவார் அவர் உங்களை உயர்த்தி வைப்பதை. ආදාලා බාෂකාදාලා මම කාටද කතා කරන්නේ කියලා දන්නේ නැහැ. நான் யாருக்கு பேசுகிறேன் என்று අද தெரியாது. ලැජ්ජාවට පත් වෙලා இன்று வெட்கப்பட்டு වැටුණා වූ තනේ விழுந்த நிலையில ජීවිතයි මට මේ මුනේ. என் வாழ்க்கையில ஏன் இப்படி ඇයි මම நடந்தது? තනියේ මෙච්චර පොරබදින්නේ? ஏன் தனிமையா இவ்வளவு போராடுகிறேன்? වේදනාවෙන් ආව මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා සහෝදරී வேதனையோடு இருக்கிறதான என் அன்பு சகோதரனே ඔබ சகோதரியே, හිතනවා වැටිලා කියලා. நீங்கள் நினைக்கிறீர்கள் නමුත් விழுந்திருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේ කියනවා ஆனால் தேவன் "ආ சொல்லுகிறார் දකින්නවා ඉස්සරහට යන එක." நான் காண்கிறேன் நீங்கள் முன்னோக்கி අද செல்வதை. රාත්‍රී සමග ඉස්සරහට යනවා. இன்று சகோதரிகளை நீங்கள் යේසුස්ගේ முன்னோக்கி නාමයෙන් අද செல்லுங்கள். ඉස්සරහට යනවා. இன்று முதல் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் முன்னோக்கி අද செல்லுங்கள். යම්කිසි වෙනසක් ඔබගේ පවුලේ සිදු වෙන්න යනවා. இன்று முதல் ஒரு விதமான மாற்றம் உங்கள் குடும்பத்திலே අද நடக்க போகிறது. ඔබගේ ජීවිතේ යම්කිසි වෙනසක් සිදු වෙන්න යනවා. இன்று முதல் ஒரு மாற்றம் உங்கள் குடும்பத்திலே මගේ நடக்க දෙවියන් போகிறது. වහන්සේ ඒක කරන්න යනවා. என் தேவன் அதை செய்ய போகிறார். ඕ දෙවියන් වහන්සේ මොනවාද කරන්න කියලා උන්වහන්සේ දැන සිටිනවා. தேவன் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் හැම அறிந்திருக்கிறார். අයාපතක්ම හැම නපුරක්ම උන්වහන්සේ යාපතට දෙනවා. எல்லா பொல்லாங்கும் எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன். මොනවාද සිදු වෙන්නේ කියලා ඔබ දන්නේ නැතුව ඉන්න පුළුවන්. என்ன நடக்கும் என்று நீங்கள் அறியாமல் இருக்கலாம். සියල්ල උන්වහන්සේ දන්නවා. ஆனால் சகலதையும் அவர் அறிந்திருக்கிறார். ඔබ වාඩි වෙන්න. நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். මම අද එච්චර ගැඹුරු දේශනාවක් නොයි කතා කරන්නේ. நான் இன்று ஒரு ஆழமான செய்தியை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன். විශේෂ ඔබට යාක්ෂා කරන්න යන්නේ. நான் விசேஷமாய் உங்களுக்கு ஜெபிக்கத்தான் செல்ல අද போகிறேன். ඇත්තටම ඔබට ලොකු සමාදානකේ இன்று உண்மையாகவே ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் உணர்வீர்கள். ඔබ යන මාර්ගය උන්වහන්සේ දන්නවා. நீங்கள் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது. ගෝලයන්ට කිව්වා சீசருக்கு சொன்னார் කැම දෙන්න உணவு கொடுங்கள். කියලා උන්වහන්සේ මේ පැත්ත ඇරිගෙන හිටියා. அவர் போய் அதன் பின்பு அவர் இந்த பக்கம் திரும்பி උන් කතා කරනවා. அவர்கள் මේ ප්‍රශ්න මොනවද කරන කගනේ? இந்த பிரச்சனையில என்ன செய்வதென்று උන්ට දන්නේ. அவர்களுக்கு தெரியாது. උන්ට දන්නේ. அவர்களுக்கு தெரியாது. නමුත් උන්වහන්සේ දන්නවා. ஆனால் அவர் அறிவார். මෙතන පුදුම දෙයක් සිදු වෙනවා. இந்த இடத்துல புதுமையானது ஒன்று நடக்க වනාන්තරේ போகிறது. පුදුම දෙයක් සිදු இந்த වෙනවා. வனாந்தரத்திலே புதுமையானது ஒன்று நடக்கும் කියන්න என்று කැමති. நான் சொல்ல ඔබගේ விரும்புகிறேன். පවුලේ පුදුම දෙයක් සිදු වෙන්න உங்கள் යනවා. குடும்பத்துக்குள்ளே புதுமையானது நடக்கும். ඔබගේ නිවසේ පුදුම දෙයක් සිදු වෙන්න உங்கள் යනවා. வீட்டிலே புதுமையானது நடக்கும். ඔබගේ නිවසේ ආශ්චර්යම දෙයක් සිදු වෙන්න යනවා. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அதிசயம் நடக்கும். අද දවස 7කට මට කෝල් එකක් ආවා. இன்று மாலை 4 மணிக்கு இருக்கிற கால் வந்தது. එයා කිව්වා මම උගක් අමාරු විදිහේ පාස්ටර්. அவர் சொன்ன காரியம், பாஸ்டர் நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். මම කන්න නැතුව හිටියා. சாப்பிட கூட வழி இல்லை. ඉන්න තැනක් නැතුව හිටියා. இருக்க இடம் இல்லை. පාස්ටර් දවස්වල මට උදව් කළා. பாஸ்டர் நீங்க அந்த நாட்கள் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சீங்க.
අද බලන්න இன்று கவனியுங்கள். මම ලොකු ගයක් හදනවා. நான் ஒரு பெரிய வீட்டை கட்டுகிறேன். මම හිතුවේ නෑ මේ වගේ දෙයක් වෙයි කියලා. நான் நினைக்கவில்லை இப்படி எனக்கு நடக்கும் என்று. නමුත් එදා ඔබ කිව්වා ஆனால் நீங்கள் அன்று சொன்னீர்கள் වාට දෙවියන් වහන්සේ වෙනසක් ඇති කරයි කියලා. உங்களுக்கு தேவன் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார் என்று. අද දෙවියන් වහන්සේ මට වෙනසක් ඇති කළා. இன்று தேவன் அந்த மாற்றத்தை எனக்கு செய்திருக்கிறார். කණ්ඩ නැතුව හිටපු මනුෂ්‍යයා சாப்பிடவே வழி இல்லாத மனுஷன் පර්චස් 42ක් ඉඩමක අද ගයක් හදාගෙන ඉන්නවා. 42 பேர்ச்சஸ் அளவுக்குரிய இடத்திலே அவர் ஒரு வீட்டை கட்டிக் මම கொண்டிருக்கிறார். ලොකු සතුටකින් ඉන්නවා කියලා කිව්වා. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொன்னார். මගේ සහෝදර සහෝදරිය என் சகோதரனே சகோதரி, යේසුස් වහන්සේ එදා දවසේ இயேசு கிறிஸ்து அன்றைய நாளிலே රොටි පායි මාළු දෙක අරන් 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து උන්වහන්සේ ආශිර්වාද කළා. அவர் அதை ஆசீர்வதித்தார். ඔවුන්ගේ ඉස්සර ආශිර්වාද කළ දෙන මොහොතේ அவர்களுக்கு முன்பதாய் ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்டது. හැම කෙනාම කාලා තෘප්තියටපත් වුණා. அங்கிருந்த எல்லோருமே சாப்பிட்டு திருப்தியானார்கள். ඔවුන් පුදුමටපත් වුණා. அவர்கள் මේ பிரமித்தார்கள். කොහොමද උනේ? இது எப்படி நடந்தது? රොටි පායි මාළු දෙකයි. 5 அப்பம் 2 மீனே වාස උසස් කළා. அவர் உயர்த்தினார், ආශිර්වාද කළා. ஆசீர்வதித்தார். ඒ පොඩි දේ ආශිර්වාද කළා. அந்த சிறிய காரியத்தை අද ඔබගේ ஆசீர்வதித்தார். අතේ පොඩි දෙයයි තිබෙන්න පුළුවන්. இன்று உங்கள் கையிலே கொஞ்சம் தான் අද ඔබ இருக்கலாம். පොඩි කෙනෙක් වෙන්න පුළුවන්. நீங்கள் இன்று சிறியவனாய் இருக்கலாம். ඔබ වටින්නේ නැති කෙනෙක් වෙන්න පුළුවන්. நீங்கள் பிரயோஜனமற்றவராய் இருக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද. ஆனாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ මොන වගේ දෙවි කෙනෙක්ද? தேவன் அவர் எப்படிப்பட்ட தேவன்? ඔබට ලක්ෂ 5ක් ණය තියෙනවා නම් உங்களுக்கு 5 லட்சம் கடன் என்றால் ඔබගේ ලක්ෂ 5 ණය ඉවර කළා. உங்கள் 5 லட்சம் கடனையும் தீர்த்து ඔබ එවන්නව දෙවි කෙනෙක් නොවේ. உங்களை அப்படியே அனுப்புகிற தேவன் அல்ல. මගේ දෙවියන් වහන්සේව. என் මගේ தேவன், දෙවියන් වහන්සේ என் தேவன் බහුලව ආශිර්වාද කරන දෙවියන් වහන්සේ. அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். බයිබලයේ සඳහන් කළ දෙනවා. வேதம் சொல்லுகிறது. උන් කාල තෘප්තියටපත් වෙලා அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து කූඩවල් 12ක් එකතු කළාලු. 12 கூடைகளுக்கும் ආද சேகரித்தார்கள். ඔබට කියන කැමති. இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරන මොහොතේ தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது ඔබගේ අවශ්‍යතා අනුව උන්වහන්සේ ආශිර්වාද කරන්නේ. உங்கள் தேவைக்கு ஏற்ற விதத்திலே உங்களை දෙවියන් වහන්සේ ஆசீர்வதிப்பதில்லை, ඊට වඩා ආශිර්වාද කරයි. அதை விட மேலாய் ඔබට එක ஆசீர்வதிப்பார். වාහනයක් අවශ්‍ය නම් உங்களுக்கு ஒரு வாகனம் தேவை දෙවියන් என்றால் වහන්සේ එකක් දෙන්නේ. தேவன் ஒன்றை එක கொடுப்பதில்லை. නිවසක් අවශ්‍ය නම් ஒரு வீடு தேவை දෙවියන් என்றால் වහන්සේ එකක් දෙන්නේ. ஒன்றை கொடுப்பதில்லை. දෙවියන් වහන්සේ ඔබට මුදල් මෙච්චරක් අවශ්‍ය නැහැ එච්චර දෙන්නේ. உங்களுக்கு பணம் இவ்வளவு தேவை என்றால் அவ்வளவு கொடுப்பதில்லை. ආද කියන එක ලියලා තබා ගන්න. இன்று நான் சொல்வதை දෙවියන් எழுதி වහන්සේ ඊට வைங்கள். වඩා දෙන්නව දෙවියන් වහන්සේ. தேவன் அதை விட அதிகமாக ඊට වඩා දෙන්නව දෙවියන් වහන්සේ. அதை விட மேலாய் අද கொடுக்கிறவர். මොනවාද කරන්න කියලා දන්නේ නැතුව ඉන්නව ඔබට. இன்று என்னத்தான் செய்வேன் என்று அறியாமல் இருக்கிற உங்களுக்கு ඔබ හිතනව දෙයට වඩා දෙවියන් වහන්සේ දෙන්නවා. நீங்கள் நினைப்பதற்கும் மேலாய் தேவன் செய்ய போகிறார். රාත්‍රියක දෙවියන් වහන්සේ කරන්න මේ அந்த ස්ථානයේ காரியத்தை இன்று இரவு தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். අවසාන ලෙස කියන කැමති. நான் கடைசியாக சொல்லுகிற காரியம், ඔබ මොන ප්‍රශ්නේ நீங்கள் எந்த මොන பிரச்சனை වේදනාව යනවද? எந்த வேதனையோடு போகிறீர்களோ, ඔබට මොනවද කරන්න කියලා දන්න තින්න පුළුවන්. உங்களுக்கு என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේ ஆனால் தேவன் මොනවද කරන්න කොන්නේ කියලා දැනගෙන සිටිනවා. என்ன செய்ய வேண்டும் என்பதை වාස அறிந்திருக்கிறார். දැනගෙන සිටිනවා. அவர் அறிந்திருக்கிறார். ඔබට කෝටියක් ණය තියෙනවා නම් உங்களுக்கு 1 கோடி கடன் ඔබ என்றால் කියන්න ඕනේ நீங்கள் சொல்ல මම வேண்டும், මොනවද කරන්න කියලා දන්න තීටියට நான் என்ன செய்வேன் என்று அறியாமல் இருந்தாலும் ඔබට දන්නවා. உமக்கு தெரியும், ඔබට දන්නවා. உமக்கே தெரியும். බයිබලේ එක මිනිහෙක් ඉන්නවා. வேதத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார். එයාගේ නම එසේකියා. அவனுடைய பேர் எசேக்கியா. උන්වහන්සේ මිටියාවත්තට ඌව ගෙනිච්චා. அவனை தேவன் அவன் பள்ளத்தாக்கிலே கொண்டு போனார். එතන වියලුණාව ඇටසැකිලි තිබුණා. அங்கு காய்ந்த உலர்ந்த எலும்புகள் இருந்தது. යුද්ධේ මැරුණා අයව யுத்தத்திலே மரித்தவர்களை වල්ලන්ට බැරි ලෙස මිටියාවට දාලා තිබුණා. புதைக்க முடியாத பட்சத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பள்ளத்தாக்கிலே போட்டார்கள். දහස් ගණන් ஆயிரக்கணக்கான ඇටසැකිලි. ඒ ඔක්කොම ගැලවිලා තිබුණා. அவைகள் எல்லாம் கலந்து ඒක වියලලා තිබුණා. அது காய்ந்திருந்தது. දෙවියන් වහන්සේ ඇහුවා தேவன் கேட்டார், එසේකියා எசேக்கியா, මේ ඔක්කොම ප්‍රාණවත් වෙයිද? இவை எல்லாம் உயிரடையுமோ? නැවත මනුෂ්‍යන් වගේ වෙයිද? திரும்பவும் மனிதர்களைப் போல வருவார்களா? ඔව් ඒක වචනයි කිව්වේ. அவன் ஒன்றுதான் சொன்னான், ස්වාමිනේ கர்த்தாவே ඔබ දන්නවා. நீர் அதை அறிவீர், ඔබ දන්නවා. நீர் அறிவீர். මට මේක බලන මොහොතේ எனக்கு இது பார்க்கும் பொழுது ඒක ප්‍රාණවත් වෙයි කියලා මට කියන්න බෑ.
இது உயிரடையும் என்று எனக்கு சொல்ல முடியாது. නමුත් ඔබට සියල්ල දන්නවා. ஆனால் சகலதையும் நீ මගේ அறிந்திருக்கிறாய். පවුල වෙනස් වෙයි කියලා ඔබ දන්නවා. என் குடும்பம் மாறும் என்பதை நீ මගේ அறிந்திருக்கிறாய். ජීවිත වෙනස් වෙයි කියලා ඔබ என் දන්නවා. வாழ்க்கை மாறும் என்பதை நீ මගේ அறிந்திருக்கிறாய். ආර්ථික වෙනස් වෙයි කියලා ඔබ என் දන්නවා. பொருளாதாரம் மாறும் මට என்பதை යාපන් நீ ජීවිතයක් அறிந்திருக்கிறாய். එයි කියලා ඔබ எனக்கு දන්නවා. ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்பதை நீ මගේ அறிந்திருக்கிறாய். කැළඹුණව ජීවිත ලස්සන වෙයි කියලා ඔබ දන්නවා. கலங்கினேன் வாழ்க்கை அழகாகும் என்று நீ ලැජ්ජාවට அறிந்திருக்கிறாய். පත්වනව ජීවිතය வெட்கப்பட்ட வாழ்க்கை මයිමට පත් වෙයි කියලා ඔබ දන්නවා. மகிமை அடையும் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். වැටුණ මගේ ජීවිතය ඉහළට යයි කියලා ඔබ දන්නවා. விழுந்த என் வாழ்க்கை மேலோக்கி செல்லும் என்பதை මා நீ නැති அறிந்திருக்கிறாய். කළා හැම දෙයක්ම நான் இழந்த எல்லாவற்றையும் නැවතෙයි කියලා ඔබ දන්නවා. திரும்ப வரும் என்பதை நீ ඒක அறிவீர். කොහොමද කරන්නේ කියලා මා දන්නේ. அது எப்படி செய்வேன் என்று எனக்கு නමුත් தெரியாது. ඔබ සෑම දෙයක්ම ඔබ දැන සිටිනව දෙවියන්වහන්සේ. ஆனால் சகலதையும் அறிந்திருக்கிற தேவன் මගේ ඉදිරියේ ප්‍රශ්නවල් 100 ගණන් තියෙනවා. எனக்கு முன்பதாக 100 மடங்கு பிரச்சனைகள் உண்டு. මේවා කරන්න ශක්තිය නැහැ. இதற்கு முகம் கொடுக்க எனக்கு பலன் இல்லை. මේක කොහොමද කරන්නේ කියලා දන්නේ. இதை எப்படி செய்வேன் என்று தெரியாது. කියන්න දෙවියන් වහන්සේට. சொல்லுங்கள் தேவனுக்கு. ස්වාමිනේ මේ සියල්ල ඔබ දන්නවා. கர்த்தாவே இதையெல்லாம் நீ මේ සියල්ල ඔබ அறிந்திருக்கிறீர். දන්නවා. இவைகளை நீ මේ அறிந்திருக்கிறீர். රාත්‍රී කවුද මේ කියන්න යන්නේ. இப்படி யார் இந்த இரவு சொல்ல முடியும்? අද රාත්‍රී උගාදෙනගේ නිවාස්වල ඒ ආස්කම සිදු වෙයි. இன்று இரவு அநேகருடைய வீடுகளிலே அந்த அற்புதங்கள் நடக்கும். නිවාස්වල ආස්කම් සිදු වෙයි. வீடுகளுக்குள்ளே அற்புதங்கள் நடக்கும். පුදුම දේවල් සිදු වෙයි. புதுமையானவைகள் நடக்கும். මම ඔබට කිව්වා. நான் உங்களுக்கு சொன்னேன். මේ මාසේ අලුත් දේවල් ඔබ දකින්න යනවා. இந்த மாதத்திலே புதிய காரியங்களை நீங்கள் காண මේ போகிறீர்கள். මාසේ අලුත් දේවල් දකින්න යනවා. இந்த மாதத்திலே புதியவைகளை காண்பீர்கள். පුදුමාකාර දේවල් දකින්න යනවා. பிரமிக்கத்தக்கவைகளை காண்பீர்கள். මගේ දෙවියන් මාසේ වෙන දේවල් කරයි. அந்த தேவன் இதை செய்து முடிப்பார். පුදුම දේවල් කරයි. புதுமையானவைகளை செய்வார். O sharadala baradana shekeriande libo shakeriande koriande liba shekerianduna mama mama liko tala baba ba ha ne shakeria peswasa sitemu mama sababa yadatma ආශිර්වාද කරන්න කැමතියි. දනස් ලොකු ආශිර්වාදයක් දෙයි. මගේ මුළු කැමැත්ත මේ ඉන්න හැම කෙනාට සමාදානයක් මනසේ සමාදානයක් තියෙන අවශ්‍යයි. ඒ සමාදාන උන්වහන්සේ ලබා දෙයි. மனதில் பெரிய சமாதானத்தை என் ஆண்டு உங்களுக்கு தருவாராக. அதிசுத்த உஜ்ஜீவமான මගේ ආදර දෙවියන් පියාණේ මේ ලස්සන අලංකාර මේ රාත්‍රී ප්‍රේමන්ත සහෝදර සහෝදරීන් ලෙස උදෙසම ආරක්ෂා කරනවා. මේ සිකුරාදා දීමේට ඇවිල්ලා ගියා සුවයක් නිදාසක් ඉදිරියට යාමක් හදවතට විශාල සමාදානයක් ලැබෙයි. ඒ බලාපොරොත්තු ඇවිස්සෙනවා. යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් මේ ස්ථානයේ ඉන්න සෑම දෙනාට අදවත් වලට විශාල පුදුම සමාදානයක් යේසුස්ගේ නාමයෙන් ලැබේවා. අඳුරු බලවේග යක්ෂ ක්‍රියාව කොටිවින ගුරුකම් මන්ත්‍ර බලවේග ඌනියම කට්ටඩි බලවේග රූප වන්දනාව සාපය බලය හැම දෙයක්ම යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් ඉවත් වෙන්න අනුකරනවා. අදවතේ සමාදානය ලැබේවා. නිදාස ලැබේවා. පුදුම සමාදානය යක්ෂ බලවේග කොටිවිනවල් ඌනියම් බලවේග මන්ත්‍ර ගුරුකම් බලවේගවල් යේසුස්ගේ නාමයෙන් ඉවත් වතර ඵලයන් මා නිදාස් කරනවා. සුවය නිදාස අද ලැබේවා. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பில்லி சூனியம் மந்திரங்கள் பிசாசின் கட்டுகள் இவங்களை விட்டு நீங்குவதாக. தேவ சமாதானம் வரட்டும். சகத்தில் இருக்க நோய்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். சகத்தின ரோகவால் இயேசுஸ்கே நாமன் இவாத்தென்டமான கனா
පෞල් ප්‍රශ්න පුද්ගලික බරෙන් සිටිනා වේදනා ප්‍රශ්නවල් යේසුස්ගේ නාමයෙන් ඉවත් වෙන්න මාන කරනවා. எல்லா குடும்ப பிரச்சனையும் தனிப்பட்ட பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். விடுதலை வரட்டும். இயேசுவின் வல்ல நாமத்தில் வெற்றி வரட்டும். கடன் தொல்லைகள் பண பிரச்சனைகள் நீங்கி பணத்தில் ஒரு விடுதலையும் பணத்தில் ஒரு சுதந்திரமும் பணத்தில் ஒரு நிம்மதியும் இவளுக்கு உண்டாவதாக. ஆர்த்திக නිදහසක් ලැබේවා. ණය ප්‍රශ්නවලින් මිදීමක් ලැබේවා. ණය නිදහස් වෙලා මුදල් වලින් සමාදානයක් ප්‍රීතියක් ලැබේවා. රැකියාව නැති අයට රැකියාවක්, රැකියාවල නිදහස, රැකියාවල උසස්කම, ව්‍යාපාරයේ ආශිර්වාද, අලුත් ව්‍යාපාර ලැබී දියුණුව ලැබේවා. නිවාස නැති අයට නිවාස ලැබේවා. வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகள் கிடைக்கட்டும். வீட்டின் விடுதலை உண்டாகட்டும். தொழில் விடுதலை, வியாபாரத்தின் விடுதலை உண்டாகட்டும். व्यापारे රැකියාවේ නිවාසවල නිදහස්, විවාහ ජීවිතයේ දරුඵලේ නිදහස ලැබේවා இயேசுஸ்ගේ நாமத்தில். குடும்ப வாழ்க்கையிலும் திருமணத்திலும் குழந்தை பாக்கியத்திலும் ஒரு விடுதலை வரட்டும். मैं යන්නව ගමන, मैं යන්නව පාර, मैं දෙන්න මුණ දෙන්නව ප්‍රශ්න වල දකිනවා. එක එකනා මුණ දෙන ප්‍රශ්න අනිත්‍යයට කිව්වට තේරෙන්නේ නැහැ ස්වාමිනේ. නමුත් ඔබ හැම දෙයක්ම සම්පූර්ණ දැන සිටිනවා ස්වාමිනේ. මගේ විසඳුම ශීඝ්‍රයෙන් පැමිණේවා. ලස්සනට ඔබ කර දෙන්න යනවා. ඒ විසඳුම ලැබේවා. ඒ නිදහස ලැබේවා. ආශිර්වාද කරන ඒ නිදහස ලැබෙන්න, විසඳුම ලැබෙන්න මා නිදහස් කරනවා. यीशुस के बलवंत नाम में, यीशुस के बलवंत नाम में. කුමක්ද කරන්න කියලා දන්නේ නැති ඒගොල්ලන්ගේ මේගේ පුද්ගලික ප්‍රශ්න නිදහස ලැබේවා. என்ன செய்வது தெரியாமலுக்கு விட தனிப்பட்ட பிரச்சனை விடுதலை உண்டாவதாக. මෙමෝද විශේෂයෙන්ම ආශිර්වාද කරනවා. මෙමෝද මේගේ අදවතේ මොන ප්‍රශ්නද, මොන කාරණාවක්ද, මොන දෙයක්ද තියනවද? මට මේ ප්‍රශ්නේ ඉවර වෙන්න ඕනේ, මේකේ මම එළියට එන්න ඕනේ කියලා මොන කාරණා, මොන ප්‍රශ්නෙක ඉන්නවද? ඒ ප්‍රශ්න නිසාම යාක්ෂණ, ඒ ප්‍රශ්න උදෙසා යාක්ෂණ යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් ඒ ප්‍රශ්න අනකන, ඒ ප්‍රශ්න ඇති කරන යක්ෂණ අනකන, අසුද්ධ බලවේග අනකන ඉවත් වෙන්න නිදහස ලැබේවා. இவளுடைய மனதை வேதனைப்படுத்தி அழுத்திக் கொண்டு அந்த பிரச்சனை நீங்கட்டும். அந்த பிரச்சனை கொடுக்க பிசாசின் வல்லமை நீங்குவதாக. அது දෙීමට ආපු සෑම දිනම මෙතනින් එළියට යන මොහොතේ ලොකු සතුටෙන්, ලොකු ප්‍රීතියෙන් යන්න ඕනේ. මෙයාගේ ජීවිත හැම දෙයක්ම නිදහස් වෙන්න ඕනේ. මෙයාගේ ස්ථාවරය උසස් වෙන්න අවශ්‍යයි. මා නිදහස් කළා, ආශිර්වාද කරනවා. இந்த இடத்துல போகும் பொழுது பெரிய விடுதலையோடு, நிம்மதியோடு, ஆசீர்வாதமாய் சுகமாய் செல்லட்டும். உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுஸ் வான்சிගේ බලවන්ත නාමයෙන්. मैं आशीर्वाद करना जीवमान देव प्याने. ஆமென். අපේ දෑත සෝම எல்லா கைகள் எடுத்துக்கலாம். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவன் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்யம் தேவாசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව, සුද්ධාත්ම වහන්සේගේ සහභාගීකම සහ දේව ආශිර්වාද, දේව සමාදානය ඔබ සෑම දෙනා සමග අද සදාකල්ට ඔබ සමගම අද සිට දැන් සිට ඔබ සමගම පැවතේවා. සබව සද්දගෙන ආමේන්. ආමේන්. God bless you.